Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த விவகாரத்தில் நீதி கேட்டு உறவினர்கள் 5வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுப்பிரமணி, வணக்கம். தற்பொழுது விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த விவகாரத்தில் நீதி கேட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இது 5வது நாளாகவும் நீடிக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம் செய்ய. அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 6ஆம் தேதி என்று ஆகாஷ் என்கிற இளைஞர் இருவரை வெட்டிய வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்லும் போது தப்பிவிட முயன்றதாக கூறி அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தார். அவர் 7ஆம் தேதி காலை உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் இந்த இறப்பிற்கு காரணம் காவல்துறையை என கூறி மானாமதுரையில் உள்ள மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையை மறித்து பந்தளம் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். கடந்த 5 தினங்களுக்கு மேலாக இந்த போராட்டமானது நீடித்து வருகிறது. இதற்கிடையே ஆகாஷின் தந்தை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்து இருந்தார். இந்த வழக்கில் இந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது SC வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததுடன் போராட்டக்காரர்கள் வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு ஒரு ஆலோசனை குழு ஒன்றையும் அமைத்து அனுப்பியிருந்தனர். அவர்கள் நேற்று மாலை இந்த போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யும் வரை தங்கள் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கூறி இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக கடந்த 5 நாட்களுக்கு மேலாக மானாமதுரை பகுதியில் முற்றிலுமாக முரண் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதி ராமேஸ்வரம் செல்லக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய ராமேஸ்வரம் செல்லக்கூடிய முக்கிய சாலை என்பதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டது. அதே போல தேர்வு நேரம் என்பதால் பள்ளி குழந்தைகள் தேர்வு எழுத செல்வதற்கு மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருவதுடன் பொதுமக்களும் தங்களது அன்றாட பணிகளை தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனை கண்டித்து நேற்று அதாவது இந்த போராட்டக்காரர்களின் போராட்டத்தை வாபஸ் பெற வைக்க முடியாத அரசு நிர்வாகம் மற்றும் காவல்துறையை கண்டித்து அப்போது கிராம மக்கள் சார்பில் ஒரு போராட்டமானது நடைபெற்றது. இந்நிலையில் இன்றும் 5வது நாளான இன்று ஆகாஷின் உறவினர்கள் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதனால் தங்களது வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படுவதாக கூறி மானாமதுரையை சேர்ந்த பொதுமக்கள் தேவர் சிலை அருகில் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஆகாஷின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்த கோரியும் அதே போல அவர்களை கைவிட செய்ய அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை உடனடியாக நடத்தி தீர்வு காண வேண்டும் என கோரியும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தற்சமயம் இந்த போராட்டத்தின் காரணமாக இப்பகுதி அதாவது தேவர் சிலை பகுதிகளில் சுமார் 30-40க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு மேலும் இந்த பகுதியை முழுவதுமே ஒரு பதற்றமான சூழ்நிலையை நிலவி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணி.